அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நந்தி பகவானின் வரலாற்று கதையை முழுமையாக காணப்போகிறோம். நந்தியின் நம்பிக்கையும் சிவபெருமானின் அருளும். மிருகவசுரு என்ற ரிஷியின் மகனாக நந்தி பிறக்கிறான். சிறு வயதில் சிவபக்தியில் ஆழமாக உள்ளான். அவனது பரிசுத்தம் பார்க்க சிவன் ஒரு சோதனை ஏற்படுத்துகிறார். நந்தியின் ஒரு பசுவின் ரூபத்தில் பிறக்கிறான். அது அவனது பெயர் காரணமாகிறது. சிவமே என் எல்லாமும், இவரே தவிர வேற யாரையும் நான் காண விரும்பவில்லை. நந்தி கடுமையான தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். பல ஆண்டுகளாக சிவபெருமான் மீது தவம் செய்கிறான். இறுதியில் சிவபெருமான் தோன்றி, நீ எனது வாசல் காவலனாய் இருக்க வேண்டும் என வரம் அளிக்கிறார். நந்திகேஸ்வரனாக சிவனின் வாசல் நாயகனாக ஆகிறான். உன் அருள் எனக்குத்தான் வேண்டும். உன் வாழ்வு முழுவதும் உன் பாதத்தில் தான் இருக்க விரும்புகிறேன். அருண் என்பவன் ஒரு இயல்பான வாலிபன். ஆனால் சிவன் மீது நம்பிக்கை உள்ளவன். காலன் அவனை அழைக்க முயற்சி செய்கிறான். அருண் தன் உள்ளம் கொண்டு நந்தியை அழைக்கிறான். நந்தி தோன்றி காலனை அடக்கி அருணை காப்பாற்றுகிறான். இங்கே நந்தியின் பக்தியோடு நேரத்தின் பாதுகாப்பு திறமை வெளிப்படுகிறது. பக்தியின் அழைப்புக்கு பதில் தருவது என் கடமை. சிவனின் ஒரே கோரிக்கையே உண்மையான நம்பிக்கை. ஆபத்து மற்றும் நந்தியின் வீர சாதனைகள் ஒரு அசுரகுல சிவபெருமானை குறிவைக்கிறது. பரலோகத்தில் பதற்றம் ஏற்படுகிறது. சிவபெருமான் தியானத்தில் அதை காப்பாற்ற நந்தி முன்னேறுகிறார். நந்தி வீரனாக போர் செய்து அசுரர்களை வீழ்த்துகிறான். வானவர்கள் பார்வதி தேவியும் நந்தியை பாராட்டுகிறார்கள். சிவனின் பாதங்களை நோக்கி நான் செல்லும்போது எந்த அசுரனும் எனக்கு தடை இல்லை, நந்தி போர்க்களத்தில் கூறினான். தத்துவ போதனையும் இறுதி காட்சிகளும். நந்தி ஒரு புதிய பக்தனுக்கு வழிகாட்டுகிறார். சிவனை அடைவதை பற்றி கேட்கும் பக்தர்களுக்கு நந்தியின் வார்த்தைகள் ஒரு ஒளியாக இருக்கிறது. உலகத்தில் அன்பு, சத்தியம், தொண்டு இவை மூன்றும் சிவனை அடைய வழியாக கூறுகிறார். இறுதியில் நந்தி சிவபெருமானுடன் கலந்தபடி பிரம்மாத்மா நிலையை அடைகிறான். நீ எப்போதும் எனக்குள் இருக்கிறாய் சிவா. நான் காணும் ஒளியும் நீதான், நான் சொல்லும் வார்த்தைகளும் நீதான். நந்தியின் இறுதி வார்த்தைகள். இறுதியில் சிவபெருமானின் வாசலில் நந்தி அமர்ந்திருக்கும் அமைதியான காட்சிகளை நாம் அனைத்து கோவில்களிலும் காண முடிகிறது. எனவே உங்கள் வேண்டுதலை நந்தியிடம் கொண்டு போய் சொல்லுங்கள். அவர் நேரடியாக சிவனை போய் சேர்ந்துவிடும். எனவே இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.